ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. கொஞ்சம் வேலையா இருந்தனால போட முடியல கைஸ், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இது நம்மளோட வீலாக் வித் ஜெயா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல யார் வர்றாங்க அப்படின்னா நம்ம தர்ஷிகா வர்றாங்க. தர்ஷிகா மேடம் உள்ள வருது. அந்த வந்து அதாவது விஜய் விஷாலா பேயா இருந்த மாதிரி நிக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹாப்பி ஆகி தர்ஷிகாவை அப்படியே உள்ள வரவேற்கிறாங்க. என்னமோ சாதிச்சுட்டு வெளியே போன மாதிரி. உடனே உள்ள வந்தோடனே வர்ஷினி, அதுக்கப்புறம் முத்துக்குமரன், சௌந்தர்யா, சாச்சனா, தர்ஷா குப்தா எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்கள வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள வெளியில வந்து வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் ஒன்னா உள்ள வர்றாங்களாமா. ஏன்டா இப்படி கதை விடுறீங்க? ஏன் இப்படி கதை விட்டுட்டு இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து விஷாலுக்கு வந்து அப்படியே கை கொடுக்குறாங்க. ஆனா தர்ஷிகா உங்ககிட்ட நாங்க இதை எதிர்பார்க்கலையே, வரும்போதே ஒரு ஃபைட் மோட்ல வருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க ஒன்றும் அந்த மாதிரிலாம் வரவே இல்லையே. விஷாலுக்கு அப்படியே ஹக் கொடுத்துக்கிட்டு கை கொடுத்துக்கிட்டு ஈன்னு இழிச்சுக்கிட்டுல வர்றீங்க. இதை உங்ககிட்ட நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணலையா? அப்ப நீ இன்னும் திருந்தலையாமா? உங்க அம்மாலாம் திட்டினதா சொன்னேன். அப்புறம் வந்து அவனோட அன்பு, அதாவது விஜய் விஷால் வந்து சொல்லியிருப்பாப்ல, உன்னோட அன்பை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே வந்து பிக் பாஸ் வந்து வெளியில வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, வெளியில போனவங்களாம். அதுல வந்து இந்த அம்முனி சொல்லுச்சு, அவர் வந்து என்னோட அன்பை வந்து புரிஞ்சுக்கல, அவர் என்னைய இது பண்ணிட்டாரு, என்னோட அன்பை மதிக்கிறேன்னு தான் சொன்னாரு, நீ அந்த மாதிரிலாம் லவ் பண்ணலாம் சொல்லவே இல்லை. அப்படிலாம் சொன்னேன்ல, நீ தானே ரொம்ப லவ் பண்ண. உங்க அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல உனக்கு வாங்கி கொடுத்த அந்த மோதிரத்தை எல்லாம் கிஃப்ட் பண்ணிட்டு வந்த. அப்புறம் இங்க வந்து ஈன்னு இழிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிற விஷால் கிட்ட. ரொம்ப கேவலமா இருக்கு தர்சிகா. நீ இன்னும் திருந்தவே இல்லைங்கிறது இதுல இருந்தே தெரியுது. நீ அன்ஷிதா வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியல, அந்த பக்கி வேற. சரியா? அப்புறம் ரவீந்தருக்கும் தர்சிகாவுக்கும் ஓவரா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. என்ன கான்வர்சேஷன்னா, விஜய் விஷால நீ எப்படி அதுக்கு தப்பா பேசுன, எப்படி நீ தப்பா பேச போச்சு அப்படியே. நான் விஜய் விஷால தப்பா பேசல, நான் எதுக்கு தப்பா பேசணும்? நான்லாம் விஜய் விஷால தப்பா பேசல. நீங்க நடிக்காதீங்க, நீ நடிக்கிற, நீ நடிக்காதீங்க, நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லி 2 பேத்துக்கு கொலாயடி சண்டையை விட அடிதடி சண்டை போகாத ஒண்ணுதான் கைஸ் குறை. அந்த அளவுக்கு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. சரியான ஃபைட் கைஸ். நான் தான் சொல்லலையா, அப்புறம் ஒன்று பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அதாவது உள்ள வர்றாங்க, வந்த உடனே ரவீந்தர் ஆரம்பிச்சிட்டாராட்டிருக்கு தர்ஷிகா கிட்ட ஃபைட்டை. ஆக்சுவலா இந்த ரவீந்தர் வந்து கம்முனே இருக்க மாட்டாராட்டு, மண்டையை குழம்பி, அதாவது இவர் வந்து எல்லாரும் மண்டையை கழுவி கழுவி இவர் மண்டை குழம்பிட்டாராட்டு. அதான் உண்மை. இவர் வந்து முத்துக்குத்தானே பிஆரு, அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே. எதுக்கு விஜய் விஷால் விஷயத்துல எல்லாம் தலையிடுறாரு? தேவையில்லாத வேலையாது. அப்ப விஜய் விஷால் தான் ஜெயிப்பாருன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? தர்சிகாவை போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. நான் வந்து விஜய் விஷால நான் தப்பா பேசல, எனக்கு ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பேசணும்னு கிடையாது, நீங்க முதல்ல பேசாதீங்க, நீ நடிக்கிற, நீ அப்படின்னு சொல்லி உங்களை உடையா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே போறாங்க. ஸோ தர்ஷா குப்தா, சாச்சனா, சிவா, விஷால் எல்லாருமே வந்து அப்படியே பாக்குறாங்க. ஓகே கைஸ், இதுல வேற என்ன நடந்துச்சு அப்படின்னா, நைட்ல நடந்த கான்வர்சேஷன் சில அப்படியே ஓவரால் அப்படியே சொல்லிடுறேன். சுனிதா முத்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. சுனிதா வந்து உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு தான் வந்தேன், ஏன்னா என் தங்கச்சி வந்து சொல்லியிருந்தா முத்துக்கிட்ட போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. உடனே முத்துக்கிட்டேன்னு அவங்க நான் பேசாமே இருக்க போறாங்க, பேசிட்டு தானே இருக்கிறாங்க. முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்றாராமா தீபக் ப்ரோ வெளியே போனதுக்கு. டே உங்க நடிப்படா தெரியும்டா, ஒருத்தவங்க எவிக்ட் ஆகுற வரைக்கும் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருப்பீங்கடா. எவிக்ட் ஆகி போன பிறகு அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. அடுத்த நிமிஷமே 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி பிரியாணி வாங்கி கேட்டு செலிப்ரேட் பண்ற ஆளுக தான்டா நீங்கெல்லாம். யாரு போய் யாரா வருத்தப்பட்டிருக்கிறீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, முத்துக்குமரன் நடிக்காதீங்க சரியா? தர்ஷா குப்தா கரெக்டா சொல்லியிருப்பாங்க. முத்துக்குமரன் நீ நல்லா நடிக்கிற முத்துக்குமரன், இந்த ஃபேஸ வச்சுதான் முத்துக்குமரன் நீ நடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதைத்தான் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி தீபக் வந்து இங்கதான் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, அதை செய்வாரு இதை செய்வாருன்னு சொல்லி சுனிதாவும் முத்துக்குமரனும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தாவா இல்ல தர்ஷா குப்தா வந்து விஜய் விஷால வந்து பணப்பெட்டி எடுக்க சொல்லி சொல்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து பணப்பொட்டி எடு விஜய் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா வந்து விஜய் விஷால் மண்டையை கழுவிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜய் விஷால் வந்து இல்ல, நான் உத்தமரு, வல்லவரு, நல்லவரு, என்னைய வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல இதுல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் நான் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கேன், அதனால நான் பணப்பொட்டி எல்லாம் எடுக்க மாட்டேன், நான் பணப்பொட்டி எடுத்தா அது தப்பா போயிடும்
அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட பாணியில பேசிட்டு இருக்காரு விஜய் விஷால். சரியா? அப்புறம் சௌந்தர்யா வந்து நேத்து விஜய் விஷால் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க இல்லையா? அத வந்து ரயான் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. சோ ரயான் வந்து என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் தெரியல. அவன் என்ன பேசினான்னு எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன சௌந்தர்யா சொல்றாங்க, என்னோட கேரக்டர் தான் அவன் தப்பா பேசியிருப்பானாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்றாங்க. உண்மைதான் சௌந்தர்யா. உங்கள கேரக்டர் பத்தி தான் அவன் வெளிய பேசினான். ஆனா அது எதுவுமே வெளியில போ போர்ட்ரே அதாவது என்ன சொல்றது குறும்படம் அப்படிங்கிறதே பிக் பாஸ் சீசன் 8ல போடவே இல்ல. நான் தான் சொல்லல கைஸ். இந்த 7 சீசன்லயும் நம்ம ஒரு குறும்படம் பார்க்காம இருந்ததே கிடையாது. கமலஹாசன் சார் வந்து எப்படியாவது ஒரு குறும்படம் போட்டுருவாரு. ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு குறும்படம் கூட இல்ல கைஸ். ஒரு குறும்படம் கூட இல்ல. பிளான் பண்ணி இந்த சீசன் 8 வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு.